டாக்டர், நான் உட்காரலாமா? Oh yeah, please sit. Why not? Why not? Take your seat. அப்புறம் சொல்லுங்க டாக்டர் தீபக், ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு. உங்களோட ஆசீர்வாதம். எனக்கு பேஷன்ஸ் ரொம்ப கம்மி போல இருக்கு. என்ன விஷயம்? உங்க ஏரியால பேஷன்ஸ் கம்மியா என்ன? ஆக்சுவலி இன்னைக்கு சாட்டர்டே பேஷண்ட்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. அப்புறம் டாக்டர் தீபக், ஒரே ஒரு நாள் தான் ரெஸ்ட் கிடைக்குது. அதெல்லாம் சரிதான். டாக்டர் நீலம் எங்க காணும்? டாக்டர் தீபக், இப்ப நீங்க புள்ளக்குட்டிக்காரன் ஆயிட்டீங்க. இப்பவாது டாக்டர் நீலம விடுங்க என்ன, சரியா? அப்புறம் எப்படி அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு லேடி டாக்டர் கிடைக்கலையா என்ன? அங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா டாக்டர் நீலம் மாதிரி சான்ஸே இல்ல. ஆக்சுவலி அவளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, சீக்கிரமா கிளம்பிட்டாங்க. நீங்க எவ்வளவோ பெட்டர். இப்போ என்ன பாருங்க, நாள் பூரா பேஷண்ட்ஸ் டாக்டர்ஸ் கூடவே இருப்பேன். சாயந்தரம் வீட்டுக்கு போனா பொண்டாட்டி பசங்க கம்ப்ளைண்ட். ஆனா நீங்க பண்ணது சரிதான். கல்யாணமே பண்ணிக்கல, கூலா வீட்டுக்கு போவீங்க, எந்த தொந்தரவும் இல்லாம நிம்மதியா தூங்குவீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல டாக்டர் தீபக். ஒரு சில வாட்டி இது போல தோணும், லைஃப்ல சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும்ல. எனக்கு என்னவோ ரொம்ப லேட்டான மாதிரி இருக்கு. எதுக்காக நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? ஒருவேளை உங்க தலையெழுத்து அப்படிதான் எழுதியிருந்தா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை துணைவி கண்டிப்பா கிடைப்பாங்க. ஓகே, இது எப்ப வேணாலும் நம்ம பேசலாம். டாக்டர் தீபக், உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? எனக்கு உங்க சிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்டோட முக்கியமான டீடைல்ஸ் வேணும். ஓகே, சிட்டி ஹாஸ்பிட்டல்ல எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நீங்க தயங்காம என்கிட்ட சொல்லுங்க. அங்க எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. That's very nice of you and thank you so much. Thank you. That's really nice of you doctor. ஓகே, சோ டாக்டர் சார், மறுபடியும் சந்திக்கலாம். Thank you so much. Thank you so much. Take care. Bye. ஓகே, வரேன். பாய். நான் உள்ள வரலாமா? Oh yeah, yes, come get in. டாக்டர், நான் உட்காரலாமா? Oh yeah, please sit. Why not? Take your seat. தேங்க்யூ டாக்டர். சரி, சொல்லுங்க. ஆக்சுவலி டாக்டர், நாளை என்னோட ஸ்பைனல் கால்ல பயங்கர வலி, கொஞ்சம் எனர்ஜி கூட லோவா ஃபீல் பண்றேன். ஓகே, don't worry. உங்க பேரு? ஸ்ரேயா. ஓகே, ஏஜ்? 28. ஷயா மேடம், நோ நீட் டு worry. நான் ஒரு தடவை உங்களோட ஸ்பைனலை எக்ஸாமின் பண்ணி ஆகணும். இன்னைக்கு டாக்டர் நீலம் சீக்கிரமாக கிளம்பிட்டதுனால நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்கன்னா நான் எக்ஸாமின் பண்ணட்டுமா? ஒரு லேடி டாக்டரா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் இஃப் யூ இன்சிஸ்ட். இல்லை, எங்களுக்கு பேஷண்ட்டோட கம்ஃபர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு வேலை பண்ணுறேன். நான் உங்களுக்கு மெடிசின்ஸ் எழுதி தரேன். நீங்கள் லோவாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அப்புறமா சில டெஸ்ட் எழுதி தரேன். அதை நீங்கள் இன்னைக்கே பண்ணிடுங்க. ஈவினிங் அதை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஓகே ஷூர். நீங்க மண்டே வாங்க. டாக்டர் நீலம் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ப்ராப்பரா எக்ஸாமின் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ டாக்டர். யா, டேக் திஸ். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க நல்லா தூங்க முயற்சி பண்ணுங்க. ஷூர் டாக்டர், தேங்க்யூ. மே ஐ கம் இன் டாக்டர்? ஓ, வாங்க ஸ்ரேயா மேடம், ப்ளீஸ் ஹேவ் யுவர் சீட். நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் புரியல. ஓ, ஐ மீன் உங்க ரிப்போர்ட் வந்துருச்சு. அப்புறம் நான் அதை எக்ஸாமின் பண்ணேன். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே.
அப்படி ஒன்றும் இல்லை ஸ்ரேயா மேடம், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. கொஞ்சமாக யோகா அப்புறமா ஒர்க் அவுட் உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு ஆக்டிவ் ஆகும்னா நம்மளை பற்றி கேர் பண்ணுறதையே மறந்துடுவோம். அதான் இதுக்கெல்லாம் ப்ராப்ளம். ஷியோர் டாக்டர், நான் தினமும் ஒர்க் அவுட் பண்றேன். ஆக்சுவலி ஸ்ரேயா மேடம், ஒரு பொம்பளையோட லைஃப் ஃபேமிலி அவங்களோட பசங்களை சமாளிக்கிறதுலேயே முடிஞ்சிடும். அவங்களுக்கு தனக்குன்னு டைமே இருக்காது. இல்ல இல்ல, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஓ, உங்களுக்கும் கல்யாணம் ஆகலையா? உங்களுக்குன்னா என்ன அர்த்தம்? ஐ மீன் ஐம் சாரி, உண்மையை சொல்லணும்னா எனக்கு கூட இன்னும் கல்யாணம் ஆகல. இட்ஸ் ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஆமா, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? அது ஒரு பெரிய கதை. வயசு இருக்கும்போது டைம் இல்லை, டைம் இருக்கு ஆனால் எனக்கு வயசு இல்லை. சரி, இதெல்லாம் விடுங்க. நான் உங்களுக்கு சில மெடிசின்ஸ் விட்டமின்ஸ் எழுதி தரேன். அதோட சேர்த்து ஒர்க் அவுட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு தடவை வந்து செக்அப் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. டாக்டர், யா, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் வயசாயிடல. என்ன, கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்க. ஐம் ஷூர் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருவாங்க. ஆல் ரைட், ஷோர். Not bad, doctor. வலிக்குதா? இப்போ லேசா டாக்டர். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நான் உங்களுக்கு எழுதி கொடுத்த மெடிசன்ஸை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்புறமா எக்ஸசைஸ் செய்ய மறந்துடாதீங்க. மற்றதெல்லாம் சரியாயிடும். நீங்கள் அதிகமாக டிரைவ் பண்ணதுனால உங்களுக்கு பேக் பெயின் வந்திருக்கு. ஓகே டாக்டர். ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். எழுந்துருங்க. தேங்க்யூ டாக்டர். வெல்கம். ஹலோ டாக்டர். ஹாய் ஸ்ரேயா. பரவாயில்லையே, இன்னைக்கு ஜீன்ஸ் டிஷர்ட். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதாச்சியா பீரோவை திறக்கும்போது பழைய டிஷர்ட் கண்ணில் பட்டது, போட்டு பார்க்கலாம் நினைச்சேன். ஓ, பழசா? டாக்டர், உங்களுக்கு பொய் சொல்ல கூட தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இந்த பழைய டிஷர்ட்ல இருந்து இந்த டேகாவது எடுத்துக்கலாம்ல. எனிவேஸ், லுக்கிங் ஹேண்ட்ஸம் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தினமும் ஒர்க் அவுட் பண்றேன். ஃபேண்டாஸ்டிக், வெரி குட், வெரி குட். ஆக்சுவலி என்னோட கேப் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் என் கார்ல வரல, கொஞ்சம் அர்ஜென்ட்ல இருக்கேன். என்னோட மெடிசனை எழுதி கொடுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நான் குல்ஷன் நகர்ல. வாட் ஏ கோஇன்சிடென்ட். ஒரு வேலை பண்ணலாம், நானும் அங்க தான் போறேன். நான் உங்களை டிராப் பண்ணட்டுமா? இல்ல, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? பிலீவ் மீ ஷேரியா மேடம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு கண்டிஷன். சொல்லுங்க. இன்னில இருந்து நீங்க என்ன ஸ்ரேயா மேடம் இல்ல, ஸ்ரேயான்னு சொல்லி தான் கூப்பிடணும். ஓகே ஸ்ரேயா மேடம், ஐ மீன் ஸ்ரேயா. தட்ஸ் பெட்டர். லெட்ஸ் கோ. நான் என்னென்ன மெடிசன்லாம் சொன்னனோ எல்லாத்தையும் அனுப்புங்க. அப்புறம் வேற என்னென்ன வேக்சினேஷன் வேணும்னு நான் இப்போ சொல்றேன். ஓகே சார், சொல்லுங்க. இப்ப இல்ல, அப்புறமா சொல்லுங்க. முதல்ல லஞ்ச், அப்புறமா தான் வேலை. வாட் ஏ பிளசன்ட் சர்ப்ரைஸ். ஸ்ரேயா, நீங்க என்ன இதெல்லாம்?
சொல்றேன், நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். முதல்ல லஞ்ச், அதுக்கப்புறமா தான் வேலை. எனக்கு பயங்கரமா பசிக்குது. ஓகே, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க இப்ப கிளம்புங்க. வேக்சினேஷன் லிஸ்ட்டை நான் உங்களுக்கு மெயில் பண்றேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். சரி வாங்க, இப்ப நிம்மதியா சாப்பிடலாம். விட்டா சாப்பாடு கூட மறந்துடுவீங்க. வாங்க. ஓகே, போலாம் வாங்க. ஸ்ரேயா, என்ன அவசியம் இருக்கு இதுக்கெல்லாம்? நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, மறுபடியும் நம்ம எப்ப மீட் பண்ணுவோன்னு. அதான் உங்களுக்காக ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். ஓ, இப்ப நீங்க சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ரொம்ப ஸ்பெஷலா இருக்கே. ஆமா. சப்பாத்தி ரொம்ப அருமையா இருக்கு. ஏன் நல்லா இருக்காது? நான் உங்களுக்காக அன்பா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்ல. ம். டாக்டர் சார், ரொம்ப பார்க்காதீங்க. சாப்பாடு ஆறிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல உணவு எடுத்திருக்கேன். தினமும் உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரவா? ஆ! என்னாச்சு? மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன் ஸ்பைனல் கார்டு. ஓஹோ. இன்னைக்கு நாள் பூரா கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸ்ரேயா, நாள் பூரா வேலை செய்யறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? டாக்டர் டாக்டர் நீலம் கூட இந்த நேரத்துல இருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி எக்ஸாமினேஷன் பண்ண முடியும்? அவங்க இல்லனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்களே பாருங்க. நானா? உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா? டாக்டர், நான் உங்க கூட ஃபுல் கம்ஃபர்டபிள். ஓகே. பாத்து பாத்து. இங்க இல்ல. இங்க ஸ்ரேயா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ நமக்குள்ள என்ன நடந்துச்சோ அதுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இதுக்காக நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணலையா? இதுல கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நான் உங்களை காதலிக்கிறேன். அப்புறம் இன்னையில இருந்து இல்ல, என்னைக்கு உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அன்னையில இருந்து காதலிக்கிறேன். இல்லனா நான் உங்களை என்னை தொட விட்டுருக்க மாட்டேன். ஆனா ஸ்ரேயா, நம்மளுக்குள்ள வயசு வித்தியாசம் இருக்கு. அது எப்படி? எனக்கு இதுலலாம் நம்பிக்கையே இல்ல. மனசுக்கு யாரு பிடிக்குதோ அவங்கள தான் காதலிக்கணும். வயசெல்லாம் பார்க்க கூடாது. ஆனா ஒருவேளை உங்களுக்கு என் மேல காதல் இல்லைன்னா நான் உங்க வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயிடுறேன். ஆக்சுவலா ஸ்ரேயா, நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். இன்னில இருந்து உன்னை முதல் தடவை பார்த்தேன். ஆனா நான் சொல்ல மறந்துட்டேன்.
நீங்க ஐயர்கிட்ட பேசுனீங்களா? பேசுனேன். நெக்ஸ்ட் மந்த் 16th ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. நீ என்ன நினைக்கிற? ஓகே, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிரும். அப்புறம் அண்ணனையும் சமாதானப்படுத்திடுவேன். பர்ஃபெக்ட். இந்த 2 மாசத்துல நம்ம 2 பேரும் எவ்வளவு நெருக்கமாயிட்டோம்ல. நான் எப்பவோ உங்களுக்கு சொந்தமாயிட்டேன். அண்ணா கால் பண்றாரு, நீங்க பேசாம இருங்க. என்ன? இப்ப வா. ஓகே ஓகே, நான் வந்துட்டு இருக்கேன். ஐ அம் கமிங். ஓகே ஓகே, பை. என்னாச்சு? ஓகே. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா? நான் கிளம்புறேன். லிசன் டோன்ட் வரி, நானும் வரேன். இல்ல இல்ல இல்ல, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஷோர் ப்ளீஸ். நான் போயிட்டு உனக்கு ப்ளீஸ் கால் கால் மீ. பண்றேன். ஐ வில் ஓகே, வெயிட் ஃபார் யூ. கேர்ஃபுல். டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். ஃபோனை கட் பண்றா. ஸ்ரேயா, வாட்ஸ் ராங் வித் யூ? Pick up the phone. என் ஃபோனை ஏன் எடுக்க மாட்டேன்? எங்க இருக்கா தெரியலையே. என்ன பிரச்சனையே தெரியலையே. அட்லீஸ்ட் என் ஃபோனாவது எடுத்துருக்கணும்ல. 3 நாள் ஆயிடுச்சு. ஸ்ரேயா, நீ எங்க இருக்க? நான் என் வீட்ல இருக்கேன். லிசன், நீ எங்க இருந்தாலும் சரி, நான் இப்பயே உன்னை சந்திக்கணும். இப்ப வா. இப்பனா இப்பவே. ஓகே ஃபைன், நான் கார் எடுத்துட்டு வரேன். ரெடியா இரு. நான் உனக்காக வெயிட் பண்றேன். சீக்கிரம் வந்துடு. ஸ்ரேயா, நீ என்னோட ஒரு கால் கூட நீ அட்டெண்ட் பண்ணல. நான் உனக்காக எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு? பாரு ஸ்ரேயா, நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் 16th கல்யாணம் ஆக போகுது. இப்ப நீ பேச போறியா இல்லையா, இல்ல வண்டியை ஓட்டிட்டு இருக்க போறியா? ஸ்ரேயா, ஸ்டாப் த கார் ரைட் நவ. ஸ்ரேயா, என்ன பாரு. ஒருவேளை உனக்கு எதனா பிரச்சனை இருந்தனா என்கிட்ட நீ சொல்லிருக்கணும்ல. இன்னொரு பக்கம் என்னோட போனை நீ ரிசீவ் பண்ணல. உன் மனசுல என்னதான் ஓடிட்டு இருக்கு, நீ எனக்கு சொல்றியா? என் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. ஸ்ரேயா, இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என் போனையாவது ரிசீவ் பண்ணிருக்கலாம்ல. நான் 3 நாளா என் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்ல. நாளைக்கு என் அண்ணன் டிஸ்சார்ஜ் ஆக போறாரு. அவரோட ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாம் நான் கட்டி ஆகணும். சரி, இப்ப நான் என்ன பண்றது? என்னால நம்பவே முடியல. நான் இருக்கும்போது இன்னொருத்தர்கிட்ட எதுக்காக போன? நீ எங்க பேமெண்ட் பண்ணணும்? நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல பேமெண்ட் பண்ணணும் சொல்லு. சிட்டி ஹாஸ்பிட்டல். மை குட்னஸ், சிட்டி ஹாஸ்பிட்டலா? ஜஸ்ட் a second. ஹலோ ஹலோ டாக்டர் தீபக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? டாக்டர் தீபக், உங்க ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு. சார் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப வேண்டிய பேஷண்ட் மிஸ்டர் விவேக் உங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அவர் இப்ப டிஸ்சார்ஜ் ஆக போறாரு. அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் என்ன விரும்புறேன்னா, அவருக்கு என்ன செலவாச்சோ அதை எனக்கு நீங்க அனுப்பி விடுங்க. ஓகே. அவர்கிட்ட பேமெண்ட் விஷயம் எதையும் பேசாதீங்க, சரியா? ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். தட்ஸ் ரியலி நைஸ் ஆஃப் யூ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச். ஓகே, வச்சிடுறேன். பாய். பாய் பாய். இட்ஸ் ஓவர். இதுக்கு போய் நீ இவ்வளவு பயந்துட்டு இருந்த. I can't believe this. Thank you so much. நிஜமாவே, உண்மையாவே thank you. Thank you so much. இது போல எப்பவுமே பண்ணாத. நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். Yeah. We are one soul. சொல்லுங்க டாக்டர் திவான், எப்படி இருக்கீங்க? உங்களோட ஆசீர்வாதம். டாக்டர் தீபக், தேங்க் யூ ஸோ மச். நீங்க என்னோட பேஷண்ட்டை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அது போதாதா? உங்க பேஷண்ட்டுக்கு ஃபுல் விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ் யூ ஒன்ஸ் அகைன். நீங்க எனக்கு பில்லை கொடுங்க, நான் அது உங்களுக்கு பே பண்ணிடுறேன். ஷூர். சரி, இந்த பேஷண்ட்டை உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களோட ஃப்ரெண்டா என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க உங்க தலையெழுத்துல இருந்தா கண்டிப்பா கிடைப்பாங்கன்னு. கிடைச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அடுத்த மாசம் 16ஆம் தேதி கல்யாணம். அப்புறம் நீங்க உங்க ஃபேமிலியோட வரணும். அட வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர். Thank you so ரொம்ப much. சந்தோஷமா Thank you. இருக்கு. ஆனா என்னோட கேள்விக்கு இது பதில் இல்ல. அது பேஷண்ட் விஜய் இருக்கார்ல, அவரோட தங்கச்சியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். விஜய் கூட ஸ்ரேயா தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. நீங்க அங்க சந்திச்சிருப்பீங்களே. அவரோட தங்கச்சின்னு யாரையும் நான் மீட் பண்ணல. ஆனா அவரோட வைஃப் அவரோடவே தான் இருப்பாங்க. அவங்கள நான் மீட் பண்ணிருக்கேன். இல்ல டாக்டர் தீபக், நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்க. விஜய்க்கு கல்யாணம் ஆகல. அப்புறம் அவரோட தங்கச்சி ஸ்ரேயா அவர் கூட இருந்தாங்க. அட டாக்டர் சார்,
அவர் என்னோட அண்டர் அப்சர்வேஷன்ல இருந்தாரு. எனக்கு தெரியும். அவரோட இருந்தது அவரோட தங்கச்சி இல்ல, அவரோட மனைவி. அப்புறம் தப்பான கருத்து எனக்கு ஏற்படல, உங்களுக்கு தான் ஏற்பட்டிருக்கு. நீங்க நல்லா ஜோக் பண்றீங்க டாக்டர் இந்த தீபக். டாக்டர் இதை பாருங்க, நீங்களே இதை பாருங்க. விஜயோட தங்கச்சி ஸ்ரேயா. டாக்டர் சார், இவங்களோட பேர் ஸ்ரேயா இல்ல, இவங்களோட பேர் சோனாக்ஷி. என்ன, சோனாக்ஷியா? அப்புறம் இவங்க விஜயோட தங்கச்சி கிடையாது, அவரோட மனைவி. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. பாம்பேல இருந்து. இவங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு. நேற்று தான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுது. இன்னைக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட நாங்க எந்த ஒரு பில்லுமே வாங்கல. ஏந்தாங்க உங்ககிட்ட தான் கொடுக்குறேன். நியர்லி 10 lakhs. என்ன, 10 லட்சமா? இவ்வளோ சின்ன நோய்க்கு 10 லட்சமா? சின்ன நோயா? டாக்டர் சார், அவருக்கு பிரெயின் டியூமர். உங்களுக்கு தெரியாதா? இல்ல, எனக்கு இது தெரியாது. என்ன நடந்துட்டு இருக்கு? ஸ்ரேயா, சோனாக்ஷி, யூ ஆர் கெட்டிங் மேரேஜ் நெக்ஸ்ட் மந்த். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். கால் பண்ணி பார்க்குறேன். சுவிட்ச் ஆஃப். சுவிட்ச் ஆஃப். சுவிட்ச் ஆஃப். டாக்டர் சார், டாக்டர் சார், ஸ்ரேயா கேல போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு 10 லட்ச ரூபா மொய் வச்சுட்டா போலே. டாக்டர் திவான திவாலாக்கிட்டா. ஒருவேளை உங்களுக்குன்னு எழுதி வச்சிருந்தா உங்களுக்கு மனைவி கிடைப்பாங்க, கண்டிப்பா கிடைப்பாங்க. சிட்டி ஹாஸ்பிட்டல்ல எந்த ஒரு வேலையா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க என்கிட்ட சொல்லலாம். அங்க எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. That's really nice of you, doctor. ஓகே சார். டாக்டர் சார், மறுபடியும் சந்திக்கலாம். Thank you so much. Thank you so much. Bye. Okay, bye. You too, take care. வரேன். நான் உள்ள வரலாமா? Oh yeah, please come in.